ஹலோ விவோஸ், பாமக மாநாட்டை ஒட்டி ராமதாஸ், அன்புமணி தனித்தனியாக பாடல்களை வெளியிட்ட நிலையில் தற்போது சர்ச்சை முடிவுக்கு வந்தது. பாமகவில் முகுந்தன் நியமனம் தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே பொது மேடையில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாமக தலைவர் பொறுப்பில் இருந்து அன்புமணியை நீக்குவதாக ராமதாஸ் அறிவித்தார். பின்னர் பல கட்ட ஆலோசனைகள் நடைபெற்ற நிலையில இவருக்கும் அதாவது இருவருக்குமே இடையிலான பிரச்சனைகள் சுமூக முடிவை எட்டியதாக அக்கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி குறிப்பிட்டிருந்தார். பிறகு சித்திரை மாநாட்டு குழு தலைவராக அன்புமணியை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். இதனிடையே வரக்கூடிய 11ஆம் தேதியன்று மாமல்லபுரம் அடுத்த திருவிடத்தை கிழக்கு கடற்கரை சாலை அருகே வன்னியர் சங்கத்தினுடைய சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெற உள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை ஒட்டி அக்கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வீடியோ பாடல் ஒன்றை வெளியிட்டு இருந்தார். அதில் ஒரு இடத்துல மட்டுமே ராமதாஸினுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் அண்ணன் அன்புமணி அழைக்கின்றார். இந்த பாடல் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாநாட்டை ஒட்டி பாமக நிறுவனர்கள் ராமதாஸ் தனியாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறாரு. அதில் அன்புமணியினுடைய படம் ஒரு இடத்தில் கூட இடம்பெறாத நிலையில ஐயா என்று அழைக்கின்றார் என்று இந்த ஒரு பாடல் தொடங்குகிறது. இவ்வாறு இருவரும் தங்களை முன்னிலைப்படுத்தி தனித்தனியாக வீடியோ வெளியிட்டு இருப்பது அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே மோதல் நீடிப்பதாகவே கருதப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது ராமதாஸை முன்னிலைப்படுத்தி புதிய பாடலை வெளியிட்டு அன்புமணி சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வந்தார்.